ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ அப்படிங்கிறத தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணலை, என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஆக்சுவலாக கார்லேருந்து தள்ளி விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக கேம் தானே, இது கேம் தான். அதனால் கார்லேருந்து கம்ருதீனும் பார்வதியும் தள்ளி விட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுக்காமல் அவங்க வந்து வேறு மாதிரி தள்ளி விட்டாங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்ல கேமாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து காலை வச்சு மிதித்து தள்ளினதுனால இது வந்து பயங்கர பூமாக அப்படியே வெடிச்சிருச்சு. இது தப்பு அப்படின்னா பிக் பாஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கப்பே அவர் சொல்லியிருக்கணும், கேமை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள், கேம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து தொடங்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம். எல்லாத்துலேயுமே இது கேமு, இது ஏன் கேமு, நான் அப்படி தான் விளையாடுவேன்னு சொல்லி விளையாடி கடைசியில் இவங்க தள்ளி விட்டது தான் இப்போ பெரிய இதாகி அவங்க 2 பேருமே ரெட் கார்டு கொடுத்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து என்னன்னா, கம்ருதீன் பார்வதி 2 பேர் மட்டும்தான் இது வரைக்குமே இந்த வீட்டில் இந்த சீசனில் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வேறு யாருமே கண்டென்ட் கொடுக்கல. எந்த ஒரு வீடியோவிலுமே கண்டென்ட் இல்லை அப்படின்னா எந்த மக்களும் பார்க்க போகிறதில்ல. ஸோ கண்டென்ட் கொடுத்தவங்க இவங்க 2 பேர் தான். அதனால் இவங்க வந்து எலிமினேட் ஆனது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கண்டென்ட் இல்லாமல்லாம் நீங்களாம் பார்ப்பீங்களா சொல்லுங்கள்? ஒரு லைக் போடுவீங்களா? போடவே மாட்டீங்க. ஏதாட்டும் உள்ள விஷயம் இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே லைக் போடுவோம். அந்த மாதிரி அந்த வீட்டில் ஃபுல்லாக இவங்க மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா சும்மா பாட்டு பாடி லேசியாக படுத்துட்டு இந்த மாதிரி தான் இருந்தாங்க. நீங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே இப்படி தான் இருப்பாங்க. இந்த 2 பேர் மட்டும் தான் ஏதாட்டு பேசிக்கிட்டு ஏதாட்டு செஞ்சுக்கிட்டு ஏதாட்டு யோசிச்சுக்கிட்டு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஆக்சுவலாக நான் பார்க்க ஆரம்பித்ததே இவங்க கண்டென்ட் கொடுக்கறதுனால தான். நானே பிக் பாஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் அவ்வளோ பார்க்கல. இவங்க கொஞ்சம் நல்ல கண்டென்ட் கொடுக்கறதுனால தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவங்க இப்படி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து இன்னொருத்தங்க இருக்காங்க இல்லையா, அதுக்கு தள்ளி விட்டவங்க, அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே அவங்க ஆக்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க எப்போவுமே வந்து ஒரு நார்மல் பொசிஷனர், கண்ணை பார்த்திங்கன்னா இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன பிஹேவியர்னு தெரில. அதே இது மற்ற நேரம் பேசுகிறப்பெல்லாம் கண்ணை அப்படி பண்ண மாட்டாங்க. 2வது அவங்க தள்ளி விட்டப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா பேனிக் அட்டாக்னு தான் சொன்னாங்க, ஃபிட்ஸுன்னெலாம் சொல்லலை. ஃபிட்ஸுன்னு அது வித்தியாசமாக வரும். தள்ளி விட்டதில் மேபி எனக்கு அவங்க நடிச்சிருப்பாங்கன்னு தான் தோணுதே தவிர மற்றபடி அவங்க அது காருமே சின்ன காரு, குட்டி காரு, பெரிய ஹைட் லெவல்லாம் இல்லை, குட்டியான லெவலு. அதுலேருந்து வெளியே தள்ளி விட்டாலாம் ஒன்றும் மண்டையில் அடிப்பட போகிறதில்ல. வேணால் கொஞ்சம் அவங்க ஓல்டு, அதாவது சாண்ட்ரா அவங்க வந்து கொஞ்சம் ஏஜ்டுனால மேபி ஏதாட்டும் வறுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவுமே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே கேம்னு பார்க்குறப்ப நீங்கள் இதையுமே கேமாக தான் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் அவங்க வெளியே போனதுனால இப்போ யாருமே அதை பார்க்குறாங்களா என்னன்னு தெரியலை.